பழனி அடிவாரம் கிரிவலப்பாதையில் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்த கடைக்காரர்களை முறைப்படி கடைகளை வைக்காவிட்டால் கடைகளை வைக்கவே விடமாட்டேன் என எச்சரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவலப்பாதையில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர் கிரிவலப்பாதை பகுதியில் ஆய்வு செய்தனர். முன்னதாக சாலையோர வியாபாரிகள் சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபிசி செந்தில்குமார் தலைமையில் 6 கோரிக்கை மனு அளித்தனர். அதேபோல என் மண் என் உரிமை அமைப்பு சார்பில் 15 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நீதிபதியிடம் வழங்கினர். அப்போது மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் கிரிவலப்பாதையில் பேட்டரி கார் மூலம் ஆய்வு மேற்கொண்ட போது நீதிமன்ற உத்தரவின்படி அடைக்கப்பட்ட கிரிவலப்பாதையில் உள்ள கடைகளை அடைத்து 10 கடைகளுக்கு 3 அடி அளவில் பாதை விடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுச்சுவர் கம்பிகளுக்கு வெளியில் நீட்டியும் விளம்பர பதாகைகளை எடுக்கவும், மேலும் இருந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும், 10 அடி உள்ளே கடைகளை வைக்க வேண்டும், அகற்றாவிட்டால் கடை வைக்கவே விடமாட்டேன், இருக்கின்ற பாதையையும் அடைக்க கூறிவிடுவேன் என ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் கடைக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.